ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் குருதேவ். வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம முக்கியமான சாங்கிய யோகா ஆரம்பிக்க போறோம். சாங்கியம் அப்படின்னா த ரைட் நாலேஜ், சாங்கிய யோகம் அப்படின்னா அதை நம்ம பிராக்டிஸ் பண்றது, அதாவது பிராக்டிசிங் ரைட் நாலேஜ். இதுதான் ஓரளவுக்கு அந்த சாங்கிய யோகம் என்ற ஒரு 2 சிலபல்ஸ் நம்ம இப்படிதான் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். சாங்கியம்னால எது ஒண்ணும் வெல் டன், வெல் குக்டு. இப்ப ஒரு கேக் நல்ல வாட்ச் அப்படின்னா அது நல்ல நல்ல விதமாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வெல் டன். ஒரு காரியம் நல்ல சிறப்பாக நடந்ததுன்னா அது வெல் டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை சரியாக நல்ல விதமாக விரிவுபடுத்தியது, பகவானால் விரிவுபடுத்தப்பட்ட இந்த சாங்கிய யோகத்தை நல்ல விதமாக நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்படி அதுதான் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சாங்கிய யோகம் 2வது சாப்டர். இது ரொம்ப பெருசு, 72 ஸ்லோகங்கள் இருக்கு. இத நம்ம ஒரு 3 நாளோ எவ்வளவு நாள் போகுதோ பார்க்கல, மினிமம் 3 days வேண்டி இருக்கும். கொஞ்சம் இது ஆத்ம ஞானத்தை இங்கதான் ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்தோன்னே ஆத்ம ஞானத்தை ஆரம்பிச்சுட்டார். முதல்ல கர்மயோகம் எல்லாம் பண்ணி அப்புறமா ஆத்மாவுக்கு வரல. நம்ம குருஜி மாதிரி எடுத்த உடனே பிராணாயாமம் கொடுத்தாரு, அந்த மாதிரி எடுத்த உடனே அவர் ஆத்ம ஞானத்தை முதல்ல கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அதை விரிவுபடுத்தி ஒவ்வொரு யோகத்திலையும் அவர் சொல்லிட்டே வர்றாரு. இப்ப இந்த போன கிளாஸ்ல கடைசியில முதல் அத்தியாயத்துல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னால போர் செய்ய முடியாது, என்னோட பீஷ்மாச்சாரியாரோட தாத்தாவான பீஷ்மாச்சாரியாருக்கு எதிராகவோ, கிருபாச்சாரியார்கள், துரோணாச்சாரியார் என்ற ஆசான்களுக்கு எதிராகவோ என்னால வில்ல ஏந்தவே முடியாது. எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காண்டிபத்தை கீழே போட்டுட்டு தேர் தட்டுல சொத்துன்னு உட்கார்ந்துட்டான் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த மகாபாரத யுத்தமே எத்தனை, இந்த பக்கம் 11 அக்ரோனி, அந்த பக்கம் 7 அக்ரோனி அப்படின்னு நம்ம சொன்னா கூட, திருதராஷ்டிர சைட்ல அந்த திருதராஷ்டிர கூட்டத்துல துரியோதனன் நம்பினது கர்ணனையும் பீஷ்மாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் தான். மத்தவங்க யாருமே நம்பல. பீஷ்மாச்சாரியார் இருக்கிற மட்டும் நமக்கு தோல்வி கிடையாது, கர்ணன் இருக்கிற மட்டும் அர்ஜுனனை பத்தி நான் பயப்பட வேண்டியதுல. அவனுக்கு தெரிஞ்சது கதாயுதம். நான் எப்படி ஆனாலும் பீமனை போட்டு அடிச்சு தள்ளிடு. சோ பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுதம், கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தை, பீஷ்மாச்சாரியர் மேல வில்லு ஏந்த ஒரு ஆயுதத்தை பண்ணக்கூடிய ஒரு தைரியம் அர்ஜுனனுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்காக ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க மகாபாரதத்தை நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். நகுல சகாதேவர்கள் யுதிஷ்டர் ராஜாவா இருந்தா கூட அவரை பிடிபட்டுட்டார்னா, அவர் சிறைப்பட்டுட்டார்னா மகாபாரத யுத்தம் அதோட முடிஞ்சிடும். அதனால நகுல சகாதேவர்கள் அந்த பெரிய அண்ணாவை பாதுகாக்கிறதுலயே தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. So the whole thing, the weight is on the shoulders of Arjuna. அவன் இப்ப என்னால முடியாதுன்னு உட்கார்ந்துட்டானா இது ரொம்ப இந்த மகாபாரத யுத்தமே நடக்க முடியாது. மகாபாரத யுத்தம் எதுக்காக வந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, 3 விஷயத்துக்காக இந்த மகாபாரத யுத்தம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும், துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காகவும், தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவும். இந்த துஷ்ட சம்ஹார சாது ரக்ஷனா தர்ம சம்ஸ்தாபனாசா, இதுதான் சம்பவாமி யுகே யுகேன்னு பகவான் சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம்
அநியாயம் அதர்மம் தலை ஓங்குதோ அப்பெல்லாம் நான் வருவேன். வந்து வந்து அந்த தர்மத்தை நான் நிலைநாட்டுவேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. இப்ப எப்ப வரப்போறாரோ தெரியல. தர்மம் இன்னும் மோசம் ஆகணும் போல இருக்கு இல்லையா? பரித்ராணாய சாதுனா அந்த இது வந்து ரொம்ப முக்கியமான 2 ஸ்லோகங்கள். சம்பவாமி யுகே யதா யதா ஹி தர்மஸ்ய காணிர்பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய ததாஸ்மானம் ஸ்மிருஜாமகம். அந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து அதர்மம் அங்க நான் உற்பத்தி ஆவேன், நான் வருவேன், நான் அந்த இடத்துல வந்து தர்மத்தை ஸ்தாபிப்பேன்னு சொன்னார். இப்ப இங்க அதர்மம் எப்படி ஆயிட்டு இருக்கு? அதர்மம் வந்து தலை தூக்கி ஆடுது எது? துரியோதனாதிகளோட ஒரு ராஜ்யத்துல. ஏன்னா அவங்க திருதராஷ்டிரன் தான் அரசனா இருந்தாலும் அவன் குருடனா உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு வந்து புள்ள பண்றது ஒண்ணுதான் தெரியறதே தவிர அவன் பண்ற அஷ்டகாசம் தெரியல. மகாராணியான அந்த குலத்துக்கே ஒரு பெரிய மருமகளான திரௌபதிக்கே அவ்வளவு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ராஜ்யத்துல இருந்த மத்த பொம்பளைங்க பத்தி கேட்பானே இல்லையா? அதுக்கு வந்து ஒரு கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அது எப்ப மண்டையில உதிக்கிறது அப்படின்னா, அவங்க நகர்வலம் போயிட்டே இருப்பாங்க. அவங்க எங்க துவாரகால. துவாரகா வந்து அயோத்தி இதோட சாரி குருகுலத்துல ஆட்சி புரியிற இடமே இல்ல. பலராமரும் கிருஷ்ணரும் ஆட்சி புரியக்கூடிய ஒரு ராஜ்யம். அதுக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அங்க இவங்க வந்து நகர்வலம் போகும்போது ஒரு இடத்துல கூட்டமா இருக்கும். என்னடா கூட்டம் அப்படின்னா, 4 பேர் வந்து தங்களுடைய மனைவிகளை வச்சு சூதாடிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு மனசு கஷ்டம். என்னது இந்த துவாரகார நம்ம ராஜ்யத்திலே இப்படி நடக்குதே அப்படின்னா, அங்க அப்ப எவ்வளோ அதர்வம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கண்டிக்க வரும்போது துரியோதனை பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிட்டு அவங்க 4 பேரும் வந்து தண்டிச்சு பிறகுல முதல்ல இந்த 4 பொம்பளைங்களையும் நம்ம காப்பாத்தணும்னு அவங்களை எடுத்துன்னு போய் ருக்மணி கிட்ட கொடுத்துட்டுங்க, நான் இவங்களெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 4 பொண்களையும் வந்து அவர் தன்னோட அரண்மனை கூட்டிட்டு போய் ருக்மணியோட ஒரு பாதுகாப்புல வைப்பார். அவ்வளவு தூரத்துக்கு இவன் பண்ண அநியாயம் போயிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து நியாயம் தர்மம் வந்து சுத்தமா செத்து போயிருக்கும். அத காப்பாத்துறதுக்காக நம்ம முனையும் போது இந்த அர்ஜுனன் வந்து இப்படி வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டானா அதுக்கு வந்து நமக்கு இது வந்து சரியில்லடா, இதை நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா பகவான் வந்து பகவத்கீதையே இங்க ஆரம்பிக்கிறார். இப்ப அர்ஜுனனோட நிலைமையை நம்ம வந்து போன கிளாஸ்ல நல்லா புரிஞ்சுட்டோம். அவனுக்கு இப்ப செல்ஃப் சிம்பத்தி ஆயிடுச்சு. சோ இப்ப சஞ்சய உவாச்ச. சஞ்சய் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு கண்கள்ல வந்து கண்ணீர் சொட்டுறதாமா அவனுக்கு. இரக்கம் ததிப்பியான். அவனுக்கு வந்து ஒரே செல்ஃபிட்டி வேற. என்ன போய் இந்த மாதிரி செய்ய சொல்லிட்டேன், எங்க தாத்தாக்கு எதிரே என்ன வந்து வில்லேந்த சொல்லிட்டியே அப்படின்னு தன்மேலே ஒரு சுய பச்சாதாபம். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு இரக்கமும், அதனால வந்து ஒரு கையறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில அவன் கண்கள் வந்து அப்படியே கண்ணீர் சொட்டுறது. கண்கள் ஃபுல்லு கண்ணீர் வந்து நிரம்பி இருக்கிறதாமா. ஒரே துக்கப்பட்டவனாக தேர்தட்டில் உட்கார்ந்த அந்த அர்ஜுனனை பார்த்து பின்வருமாறு மதுசூதன் சொல்ல தலைப்பட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் வாக்கியம். புரியுதுங்களா? முதல் வந்து அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீர் நிறைந்து பார்வை குறைந்து, கண்ணே மறைஞ்சிடுச்சு, ஒண்ணுமே பார்க்க முடியல, பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் இந்த வாக்கியத்தை சொன்னார். இங்கதான் வந்து பகவான் முதல்ல பேசினார். அப்ப கூட பகவான் அப்படி சொன்னார்னு சஞ்சயன் தான் சொன்னானே ஒழிய பகவான் உவாச்ச, பகவான் சொன்னார்ன்றது வந்து இங்கதான் ஆரம்பிக்கிறது. அதனால ஆக்சுவல் பகவத்கீதை இங்கதான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். குத்வா கச்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில எங்க இருந்துதான் வந்தது உனக்கு இந்த குழப்பம் அப்படின்னு சில சமயத்துல நம்ம வீட்டுல கூட குழந்தைங்கள் பரீட்சை போகும்போது கிளம்புற போறோம், அப்பா வந்து கார்ல ஏறும் போது நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அக்கா என்ன ரொம்ப படுத்துவா. அவ மெடிசன் படிக்கும் போது அடிக்கடி வந்து நிறைய பரீட்சை எல்லாம் எழுதுவா, பயிற்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுவா. அவ எழுதி அவ கிளம்பி அவ
எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்குள்ள என் பிராணன் எடுத்துட்டு ஒரு வழி ஆக்கிடுவேன். அவளை வந்து தைரியம் சொல்லி 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 கத்தி கத்தி என்ன படிக்கவே விட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், இப்படியே சொல்லிட்டு இருப்பேன். ஆனா போய் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். அது வேற விஷயம். இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட். அந்த மாதிரி இப்ப நான் போக மாட்டேன். முக்கியமான ஒரு சமயத்துல எங்கேருந்து உனக்கு இந்த குழப்பம் வந்தது? ஒரு ஆரியனுக்கு அடுக்குமா? ஆரியன்னா யாரு? நீங்க ஆரியர்கள், திராவிடர்கள் அவங்கள எடுத்துக்காதீங்க. அது வேற. அந்த ஆரியனே கிடையாதுங்க. ஆரியா ஆரியான்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஆரியன் கிடையாது. சிறப்பான குணங்களுக்கு ஒரு இருப்பிடமாக இருப்பவன் தான் ஆரியன். சோ எப்ப ஒரு ராஜா வந்து சிறப்பானவங்களா ராஜாவா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண் பிள்ளைக்கு ஆரியன் என்று பெயர். அது வந்து அந்த காலத்துல நம்ம ராமாயண மகாபாரத்தை பார்க்கும்போதெல்லாம் அதுல இருக்கிற மனைவிமார்கள்லாம் ஹஸ்பண்ட் ஆர்யா ஆர்யான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தேவர் அந்த அவ்வளவு சிரேஷ்டமான ஆண்களாக அவங்க இருந்தார்கள் இல்லையா? சோ ஒரு ஆரியனுக்கு இந்த மாதிரி அடுக்குமா? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சத்திரியர்கள். சத்திரியர்களுக்கு பயமே இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப போய் உனக்கு எப்படிடா இந்த பயம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆரியனுக்கு அடுக்குமா இது? இதனால உனக்கு எதனா ஒரு சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம்னா சொர்க்கத்துக்கு போய் உட்காருது, அது வேற விஷயம். உன்னால எப்படி வந்து உனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும்? இதுல இருந்து உனக்கு கீர்த்தி அகீர்த்திகரம். உனக்கு உன்னோட கீர்த்தி, உன்னோட புகழ். அர்ஜுனன்னா நல்ல வில்லாளிங்கிறதே போயிட போறது. ஒரு கோழை அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உன்னை வந்து அசிங்கமா பேச போறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல உனக்கு எங்க இருந்து இந்த குழப்பமும் மனசோர்வும் வந்தது அப்படின்னு சொல்ற இந்த முதல் வாக்கியமே நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு இப்ப வந்து என்ன படிக்க போறோம்? நம்ம பகவத்கீதை படிக்க போறோம். பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு? நீ வாழ்க்கையை கையாளுவதற்கான முறைகள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது மொத்த விஷயமும் அங்க வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி பகவான் சொல்றாரு, ஒரு ஆரியன், ஒரு சத்திரியன் ஒரு வேலையில இறங்கும் போது அவனுக்கு எங்க இருந்து வரும் இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம்? இது ஆரியனு சத்திரியனு அவனுக்கு சொன்னதுல நமக்கே கூட எடுத்துக்கலாம். நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஒரு காரியம் செய்யணும்னு இறங்கும் போது மனோதைரியம் தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மனோதைரியம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபடும் போது குழப்பமா தான் முடியுமே தவிர அது வந்து நல்ல விதத்துல முடியாது. ஈவன் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது அதுல மனக்குழப்பம் இல்லாம இருப்பது என்பது மிக மிகவும் முக்கியம். மனக்குழப்பம் வந்தா மனசு வீக் ஆயிடும். மனசு வீக் ஆயிட்டா அர்ஜுனன் மாதிரி இருக்கக்கூடிய சத்திரியன் கூட ஒண்ணுமில்லாம குப்பையா ஆயிடுவான் இல்லையா? சோ இதுதான் வந்து பகவத்கீதை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். சோ பண்பட்ட மனதும் சிறந்த வாழ்க்கை முறையும் எவனிடத்தில் உள்ளதோ அவன் ஆரியன். அறநெறியில் இருப்பவன் ஆரியன். அந்த ஆரியனுக்கு எப்படி வந்து ஒரு மனக்லேசம் ஏற்படும்? மனக்குழப்பம் தப்பான தராசு மாதிரி. தப்பான தராசுல நம்ம பண்ணிட்டே இருந்தானா தப்பு தப்பா தானே வரும். 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கும் போது அவன் அடியில என்னத்தையோ ஒட்டிட்டு வச்சிருந்தான்னா 3/4 கிலோ தான் வாங்குவோம். நம்ம அந்த 3/4 கிலோவே 1 கிலோ 1 கிலோ 1 கிலோன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி தப்பான ஒரு அளவுகோல்ல நம்ம அளக்கும் போது அது தப்பாதான் முடியும் இல்லையா? அந்த மாதிரி மனக்குழப்பம் என்பது தப்பான தராசுக்கு ஒப்பானது. அந்த மனக்குழப்பத்தோட நம்ம ஒரு வேலை செய்யும் போது அது வந்து நல்ல விதமா முடியும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப துர்லபம். அதுவும் ஒரு கோழைத்தனமான ஒரு காரியம் செய்யும் போது அதுவும் குழப்பமாதான் முடியும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு மனக்லேசம் வருபவனுக்கு ஒரு விதமான சக்சஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் பகவானே. கிளீனா சொல்லிட்டார், மனக்லேசம் வந்ததா நீ ஓடி போயிடு. நீ ஒரு காரியமும் செய்யாத. உன்னால ஒரு காரியமும் செய்ய முடியாது. நீ செய்யக்கூடிய காரியங்கள் வந்து தவறாதான் முடியும். அதனால மனக்லேசம் கூடாது அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்றாரு பகவான். புரியுதுங்களா? சோ நம்மளும் இதுல வந்து தெரிஞ்சுக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு காரியம் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இழுக்கு இல்லையா? சோ ஒரு காரியம் இதை என்னால முடியுமா முடியாதா? என்னால முடியாதுன்னும் போது ஒத்துக்கோ, முடியலன்னு ஒத்துக்கோ, அவ்வளவுதான். இல்ல முடியும் முடியும்னு ஆரம்பிச்சுட்டு ஐயோ எப்படிடா செய்ய போறோம்னு குழம்பினா அந்த காரியம் நம்மளால செய்ய முடியாது என்ற ஒரு
முக்கியமான படிப்பினை நமக்கு இங்க சொல்லுது. அடுத்தது 3வது ஸ்லோகம். இந்த அர்ஜுனனும் இவங்க பஞ்சபாண்டவர்கள் ஒரு அஞ்ஞாத வாசம்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இருக்கும் அந்த சமயத்துல அவங்க யாரு எங்க இருக்கிறாங்கன்னு உலகத்துல யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஷரத் இருந்தது இல்லையா. அதனால அந்த மாதிரி சமயத்துல அர்ஜுனன் என்னவா இருந்தா, அலியா இருந்தான் இல்லையா. அந்த ராஜா கிட்ட போயிட்டு அந்த பொண்களுக்கெல்லாம் நடனம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அலியா இருந்தான். அலி அப்படின்னாலே ஆண்மை இல்லாதவன். அது நம்ம இப்ப டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றோம். அது எந்த ஒரு ஆணுக்கும் ஆண்மை இல்லாம போகும்போது அது பிசிக்கல் ஆண்மைன்னு எடுத்துட்டு நம்ம அதை டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றோமே ஒழிய, நல்ல பிசிக்கலி ஸ்ட்ராங் மேனா மாஸ்குலைனா இருந்தாலும், பிசிக்கலி இஸ் 100% மேலா இருந்தாலும், மனத்துல கிளேஷம் வரும்போது, மனத்துல ஒரு ஆண்மை குறையும் போது அவன் அலிக்கு சமம். ஆண்மை மனதுல எப்படி ஆண்மை குறையும் அப்படின்னா, திண்மையான மனதுதான் ஒரு ஆண்மைக்கு அடையாளம். இப்ப நம்ம பெண்களும் ஆண்களும் அப்படின்னா இருந்தா கூட நம்ம ஒரு காரியத்தை செய்ய அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் திண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திண்மையோட நம்ம வேலை செய்யும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண் சக்தி தான் அது முன்படும். அதே அன்பு வழியால போகும்போது பெண் சக்தி, அது ஆணா இருந்தாலும் அது பெண் சக்தியும் இருக்கு, ஆண் சக்தியும் இருக்கு இல்லையா. அந்த ஆண் சக்தி சுத்தமா இல்லாத ஒருத்தன் தான் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க கிருஷ்ணர் குறும்புத்தனமா அவனை குத்தி காட்டுறாரு. என்ன நீ பழைய மாதிரி அலி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப ஆண்மை குறைஞ்சு போச்சு, இவனுக்கு ஆண்மையை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான் இல்லையா. அதனால என்ன பழைய மாதிரி முந்தி ஞாபகம் வந்துடுச்சு அவனுக்கு, திருப்பி அலி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இயல்பை நீ அடையாதே அப்படின்னு சொல்ற. கிளைபியம் மா சம கம. கிளைபியம்னா அலியின் தன்மை. பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, அலியின் இயல்பை அடையாதே, இது உனக்கு பொருந்தாது. ஏன்னா நீ க்ஷத்ரியன், ஆண்மை நிறைந்தவன். நீ போய் இந்த மாதிரி அலியின் இயல்பை அடையாதே. எதிரியை வாட்டுபவன். அர்ஜுனனாலே மத்த எதிரிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி அலியின் இயல்பை அடையாதே, எதிரிகளை வாட்டுபவனே, இழிவான உள்ள தளர்வை துறந்து விட்டு எழுந்திராய். உத்திஷ்ட உத்திஷ்ட அப்படின்னு, உத்திஷ்டன்னு எழுந்திர எழுந்திர எழுந்திர, சோர்ந்து போய் உட்காராத அப்படின்னு நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு சில சமயத்தை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு தாய் போல அவனை புத்தி காட்டுறதுன்னு சொல்லி நம்ம அதை கேவலப்படுத்தக்கூடாது. அதை ஆண்மையின் இல்லாத ஒரு இயல்பை அடையாதப்பா, இந்த சமயத்துல நீ எழுந்து போர் புரிய வேண்டியது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ யார்? நீ மகாதேவனோடயே நீ சண்டை போட்டு ஜெயிச்சவன். மகாதேவனை ஜெயிக்க முடியுமா? மகாதேவனே தோக்கடிச்ச உனக்கு போய் எப்படி பயம் வர முடியும்? அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பலவீனத்தையும் 2 விஷயத்த பகவான் இதுல ரொம்ப கண்டிக்கிறார். ஒன்று பயம், பயப்படக்கூடாது. பற்று இருக்கக்கூடாது. பற்று இருக்கும் இடத்துலதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் அத்தியாயத்துல பற்று இருக்கும் இடத்துலதான் மனக்குழப்பம் வரும். மனக்குழப்பம் வரும்போதுதான் பயம். எல்லாம் அந்த 6 உட்பகவேர்கள் வருவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இப்ப இந்த மாதிரி சொன்னோன்னா அர்ஜுனன் இன்னும் அதே இடத்துலதான் இருக்கான். அந்த இதை விட்டு ஐயோ பகவான் என்ன சொல்றாரு நம்ம கேட்கலான்ற வரல அவன். இன்னும் தன்னோட பிரஜாவாதம்னா ஞானி போல பேசிட்டு அஞ்ஞானி போல பயப்படுறதுதான் பிரஜாவாதம். ஏன்னா அவன் சொல்றது உண்மை கிடையாது. இன்னும் அந்த பிரஜாவாதத்திலேயேதான் இருக்கான். சோ 4வது அர்ஜுன உவாச்ச என்ன சொல்றாரு? பகைவனை தொலைப்பவரே யாரு? அரிசு மதுசூதனா அப்படின்னும் போது யாரு மதுசூதனா? கிருஷ்ணர். மது என்ற அரக்கனை அழித்தவர் இல்லையா. அந்த மாதிரி பகைவரையெல்லாம் அழிப்பவரே, மதுவை கொன்றவரே, ஹரிசூதனா மதுசூதனா அப்படின்னு 2 பேர் ஹரிசூதனான்னா பகைவர்கள் எல்லாம். உனக்கு யாரும் பகைவர்களே கிடையாது. எல்லாரையுமே நீ யார் யார் கேட்ட அதானே துஷ்ட சம்ரக்ஷனா தான் அவங்களெல்லாம் தூக்கி போட அழிக்கிறதுக்காக தானே வந்திருக்காரு இப்ப. சோ மதுவை கொன்றவனே, போற்றுதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும்
நான் எங்கனம் போரில் எதிர்த்து பானங்களால் அடிப்பேன். ஈஷுபின பானம், பானங்களால நான் எப்படி அடிப்பேன், என்ன போய் இந்த வேலையை பண்ண சொல்றியே அப்படின்னு. இதனால அது மட்டும் இல்ல, குருனே ஹத்வா, குருவை கொல்றது மகா பாவம். அந்த பாவத்தை செய்யறதுக்கு பதிலா பிச்சை எடுத்தாவது நான் பழிச்சுக்கிறேன். எனக்கு ராஜ்யமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், எனக்கு இந்திர பதவியே கொடுத்தா வேணான்னு முதல்ல சொல்லிட்டார். நான் பிச்சை எடுத்தானா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோன்றது. இந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்ததை விட பிச்சை எடுத்து கூட நான் பொறுமை. எப்படி மேன்மையான என்னோட தாத்தா அவர் உட்கார வச்சு நான் சிசுஷை பண்ணணும், அவருக்கு நான் சேவை பண்ணணும், அதுதானே என் வாழ்க்கையா இருக்கணும். அவரை போய் நான் எப்படி யுத்தத்துல ஒரு வில்ல விட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். மேன்மை பொருந்திய பெரியோரை கொல்லாமல் இவ்வுலகில் பிச்சையேற்று உண்பதும் சால சிறந்தது. ஆனால் முதியோர்களை கொன்றால் ரத்தம் கலந்த பொருள், அது ரத்த சரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மொத்த மகாபாரதமே ரத்த சரித்திரம் தான். ஏன்னா எல்லாரையும் அர்த்தம் பண்றேன். சோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் செத்து போன பிறப்பா இந்த ரத்தம் தோய்ந்த இந்த ஆயுதங்களால நான் என்ன சுகத்தை பார்க்க போறேன் அதனால எனக்கு வரக்கூடிய ஒரு போகம், அந்த போகம் என்ன, அந்த ராஜ்யம் என்ன, ரத்தத்தின் மேல் எழுப்பப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜ்யத்துல நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். வேண்டாம், அதை விட நான் பிச்சை எடுத்தே போயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது இன்னும் புலம்பலாம். அவனுக்கு புலம்பல் முடியவே இல்லை. இவர்களை ஜெயிப்பதோ இல்ல அவர்கள் என்னை ஜெயிப்பதோ எது நடந்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இதில் எது ஏதுவானது, எது மேலானது என்று எனக்கு புரியலையே. எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ்வ விரும்ப மாட்டோமா? குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்டு நம்ம உயிர் வாழ்வோமா? அங்க இருக்கிறதெல்லாம் யாரு? முதலே சொல்லிட்டாங்க இல்லையா, பேரன் பேத்தி, அண்ணா தம்பி, அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, என்னோட மருமகள்கள், என்னோட பெண்களோட ஒரு கணவன்மார்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் யாரானா கொல்லுவாங்களா? சொந்தக்காரங்களை யாரான, நண்பர்களை கொள்வாங்களா? அந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? எவரே கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருதராஷ்டிர கூட்டாத்தர யாரு? அவங்கெல்லாம் என்னோட பிரதர்ஸ், எதிரில் நிற்கின்றனர். அவங்க மேல நான் எப்படிப்பா நான் வில்லேந்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தன்னை பத்தியே அவனுக்கு ஒரே வருத்தமாயிட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு வருத்தமான சூழல்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தாபம் வந்துருச்சு. ஐயோ, இந்த பிரச்சனை, இந்த பேஜாரை, இந்த குழப்பத்தை என்னால் தாங்கவே முடியல, எப்படியானா இதுல இருந்து வெளியில வரணும். சோ நமக்கு குழப்பமும் இதுவும் அபிரிமிதமாக போகும்போது அதுல இருந்து எப்படியான வெளியில வந்தா போருண்டா இருக்கும். ஆனா வெளியில எப்படி வர்றது அப்படின்ற ஒரு வழிமுறை நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாதப்ப என்ன பண்ணணும்? யாரானா ஒரு வழி சொல்ல வந்தாங்கன்னா அப்ப அவங்க காலை பிடிச்சுன்னு, அப்பா தெய்வமே எனக்கு தானே நல்ல வழி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு இந்த 7வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். கார்பண்ய தோஷோ பகதவ பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேத்து யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே. நான் யாரு? ஸ்ரேயஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம். நான் யாரு? நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்லையா? என் மேல உனக்கு கருணை இல்லையா? நான் ஒரு கார்பண்ய தோஷத்தால இப்ப நான் அவஸ்தப்படுறேன். கார்பண்ய தோஷம் அப்படின்னா ஒரு கையறு நிலை, என்னால ஒண்ணுமே முடியல. கார்பண்ய அப்படின்ற வேர்டு கிருபணன் என்ற ஒரு வேர்டுல இருந்து. கிருபணன்னா லோபி, தன்கிட்ட இருக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்காது இருப்பவனுக்கு கிருபணன் பேரு லோபி. இங்க போய் நான் கிருபணன் கார்பண்ய தோஷத்துல இருக்கிறேன் அப்படி சொன்னா ரெண்டுக்கும் மீனிங் பொருந்தலையே அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும். இங்க எந்த மீனிங்ல, எந்த ஒரு அர்த்தத்துல கார்பண்ய தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த மனிதனாக பிறந்தவன் இந்த சம்சார சாகரத்துல உழன்று 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 அதுல வெளியில வரணும்னு நினைக்கணும்.
இந்த சம்சார சாகரத்துல ஒரு துன்பமயமானது. ஐயோ எங்கயா துன்பம், நான் ஜாலியா இருக்கேன், ஆடி கார் வச்சுட்டு இருக்கேன், 6 பெட்ரூம் ரூம் இருக்கு, எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கு, எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற ஒரு இருக்கிறவங்க நம்ம யோக வசிஷ்டாவில நிறைய பார்த்தோம். இத சிலருக்கு அது தெரியல, அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ். ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்னா இந்த வாழ்க்கை தான், இதுதான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, இதுக்கு மேல நான் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற வழி இல்லை, இதுதான், பணம் சம்பாதிக்கணும், எனக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுக்கணும், இது இருக்கு, இதுதான் வாழ்க்கை. அர்த்த 4 புருஷார்த்தங்க பார்த்தோம்ல, தர்மார்த்த காம மோக்ஷ. அர்த்த காமத்துல இருந்து அவங்க அது வந்து லௌகிக புண்ணியார்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதலியே. இதுதான்டா வாழ்க்கை, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கணும், இதுதான் வாழ்க்கை, இது எல்லாம் எனக்கு இருக்கே, இதுக்கு மேல எதுவும் இல்ல அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ். அந்த ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல இருந்து வெளியில வந்து மானிடனாக பிறந்தவன் தன்னை அறிவது என்பது மிகவும் முக்கியமானது என்பது வந்து உபனிஷத்துக்கு கூடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தியை மறுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்றவன், அதாவது ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இல்லாதவனுக்கும் கிருபணன்னு பேரு. சோ இவனுக்கு வந்து ஆர்வம் வந்தாச்சு, ஆனா அது அந்த எப்படி பண்றதுன்னு தெரியாததுனால தன்னையே அவன் வந்து கார்பண்ய தோஷம் அப்படின்னு சொல்றான். சோ இந்த கார்பண்ய தோஷத்தால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உனக்கு தெரியலையா கிருஷ்ணா, நான் உன்னோட சரணடைஞ்சவன், நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு நீ வந்து ஒரு வழி சொல்ல மாட்டியா, நீ கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிருஷ்ணர் கிட்ட பேசுறான். சிறுமை என்ற கேட்னால 7வது ஸ்லோகத்தோட மீனிங், சிறுமை என்ற கேட்டினால் நல் இயல்பை இழந்த நான் அறநெறியை அறிய பெறாது. அதனால்தான் இவன் கிருப்பணன். அறநெறியை அறியாமல் இருக்கிறேனே, மயங்கி உம்மை வினவுகிறேன். சோ எனக்கு கார்பண்ய தோஷம் வந்துடுச்சு, நான் ஒரு கிருப்பணன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால உன்னை நான் கேக்குறேனே, எனக்கு சிறப்பு ஈனுவது உறுதியாக சொல்லவும், எனக்கு எது இந்த நேரத்துல எனக்கு வாட் இஸ் குட் ஃபார் மீ, யூ ப்ளீஸ் டெல் மீ, உறுதியா சொல்லு, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, நான் ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு சொல்லு, உறுதியாக இயம்பவும் நான் உமது சிஷ்யன். யார் நானு? உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நான் உன்னை குருவா நினைச்சிருக்கேன். இவ்வளவு நாள் முதல்ல எல்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து தன்னோட பிளேமேட் நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா, பிளேமேட் நினைச்சு அப்புறமா இந்த யுத்தம் ஆரம்பிச்சோன்னா தேரோட்டி இந்த மாதிரி எல்லாம் நினைச்சான். ஆனா இப்ப நான் அப்படி நினைக்கல, நான் உன்னோட சிஷ்யன் நானு, நீ எனக்கு இப்ப குருவோட ஸ்தானத்துல இருக்க, உன்னை நான் தஞ்சம் அடைகிறேன், தயவு செய்து உபதேசித்து அருளவும் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு நிலை, கையறு நிலை, ஐ கேன் நாட் ஹேண்டில் மை செல்ஃப், என்னால இது முடியாது, இந்த ஒரு துன்பத்துல இருந்து, இந்த ஒரு பற்றுல இருந்து என்னால வெளிவர முடியல, அப்படி எனக்கு யாரானா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனோநிலை வருது இல்லையா, அதுதான் வந்து ஒரு ஞானத்தை புகட்டுவதற்கான மிகவும் ஏதுவான மனோநிலை. அந்த மனோநிலையில் இருக்கிறவங்களுக்கு போய் புத்தி சொன்னாதான் எடுத்துப்பாங்க. நான் நல்லா இருக்க, நீ என்னையா எனக்கு வந்து புத்தி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு வந்து யோ இல்லையா, ஆத்ம ஞானம் தாண்டா மிகவும் முக்கியம், போயிட்டு வா அப்படின்பாங்க. அந்த மனசு வந்து இப்பதான் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கு. அர்ஜுனனோட மனசு இந்த பகவத்கீதை ஏத்துக்கிறதுக்காக ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜுக்கு அவன் வந்து தானே வந்துட்டான். கிருஷ்ணர் இன்னும் ஒண்ணுமே சொல்லல, தானே வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் ஸ்ரேயஸ் பிரேயஸ் 2 இருக்கு. அதாவது பிரேயஸ்னா இகலோக வாழ்க்கைக்காக நீ என்கிட்ட என்னென்னலாம் கேட்டிய, வீடு வேணும்னு கேட்டேன் கொடுத்தேன், கார் வேணும்னு கேட்டேன், நல்ல பொண்டாட்டி வேணும், நான் நல்ல குழந்தைங்கள் வேணும், இதெல்லாம் நீ கேட்ட, இதெல்லாம் கேட்டது வந்து பிரேயஸ், இகலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நன்மைக்காக கேட்கப்படும் ஒரு வைக்கப்படும் ஒரு பிரார்த்தனைகள்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க வந்து நீ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல போகணும், எனக்கு இந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்துல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் வந்து பகவானை நாடினானா அதுக்கு பேரு அவன் வேண்டுவது பிரேயஸ் அப்படின்னு பேரு, சிறப்பான ஒரு நிலைமை. அதுக்கு வந்து அந்த சிஷ்ய பாவனை வேணும், யார் சொன்னாலும் அது ஏத்துக்க கூடிய மனநிலை வேணும்.
அதுதான் குரு சிஷ்ய பாவனை அப்படின்னு. அந்த காலத்துல அப்படி இருந்தாதான் அந்த அவனை சிஷ்யனா ஏத்துப்பாங்க இல்லையா. இல்லைன்னா நீ என்ன சொல்றது, வாதம் வேற. இங்க நம்ம சொல்ல சம்பாதம்னு முதலே பார்த்தோம் இல்லையா. வாத பிரதிவாதத்துக்காக இங்க வரல. நீ சொல்றத நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கொஸ்டின் இட், நீ சொல்றத நான் அப்படியே ஒத்துக்கிறேன் அப்படின்றதுதான் சிஷ்ய பாவம். அப்ப அந்த குரு சிஷ்ய பாவம் வரும்போதுதான் ஞானத்தை வந்து நம்மளால புகட்ட முடியும் அப்படின்றது. இப்ப 8வது, பூமியில் நிகரற்றதும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறினும். இன்னும் அந்த கார்பண்ய தோஷத்துல இன்னும் வந்து புலம்பின் இருக்கான். இன்னும் பகவான் வந்து பேச ஆரம்பிக்கல, அவனே புலம்பின் இருக்கான். அமரருக்கு அதிபதியாக பெறினும் என் இது என்னதான் நீ வந்து என்ன வேற எதுவும் கொடுத்த என்னால என்ன சமாதானப்படுத்த முடியாது. சோ அந்த குழந்தை வந்து ஒண்ணுக்காக அழும்போது இந்த இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ டிக் டிக் போடும் இல்லையா. அந்த மாதிரி நீ உன்னோட மனசு என்னோட புலன்கள் என்ன வந்து எரிக்குது, என்ன வந்து அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி என்ன சுடுறது. இதுக்கு பதிலாக நீ எனக்கு எது கொடுத்தாலும் அது வந்து என்னை இந்த தாபத்திலிருந்து இந்த தகிப்பிலிருந்து என்ன வெளிக்கொண்டு வராது அப்படின்னு சொல்ற. பூமியில் நிகரற்றதும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறினும். நீ இந்திர பதவியே கொடுப்பா, அமரர் அதிபதியாக இருப்பினும் என் புலன்களை பொசுக்குகின்ற இந்த துன்பத்தை அவை துடைக்குமா எனக்கு தோன்றவில்லை. அதெல்லாம் என்ன சரி, வேற எதுவுமே எனக்கு வந்து இந்த கஷ்டத்துல இருந்து என்ன வெளியில வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப வந்து கிருஷ்ணரோட என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்க போறாரு அவரு, குரு ஸ்தானத்துல போறாரு. குருஸ்தானம் மட்டும் கிடையாது, தாய்மை நிறைந்த ஒரு குருவாக போறாரு. திருப்பி 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் ஏயா சொல்றான் இல்லையா. சோ தாய்மை நிறைந்த ஒரு மனதோட அந்த குருவாக தன்னை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்ல தன்னோட பிரியமான ஒரு சிஷ்யர், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து உய்ந்து சொல்லி கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிரியமான ஒரு சிஷ்யன், ஒரு தன்னை ஒரு குருவா நினைச்சு மதிச்சு வர சிஷ்யனுக்கு அந்த குரு பாவனையோட தாய்மை பாவனையும் சேர்ந்து ஒரு தந்தையாகவும் இருந்து அந்த அர்ஜுனனை இந்த கார்பண்ய தோஷத்திலிருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து சஞ்சயன் சொல்றான். இந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணா, பகவனை பொசுக்கும் குடாகேசன் ஆகிய, யாரு குடாகேசன் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், தூக்கத்தை வென்றவன் அர்ஜுனன் ரிஷிகேசன் ஆகிய கோவிந்தனுக்கு இங்கனம் இயம்பி போர் புரியேன் என்று பேசாது இருந்து. இது பேசல, நிறுத்திட்டான். இவன் பிரஜாவாதம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீ என்னவோ சொல்லு, நீ சொல்றத கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல வந்து மண்டியிட்டான்னு சொன்னேன் இல்லையா. ஒரு சத்திரியன் வந்து மண்டியிடுறதுன்றது வந்து எதிரிகள் கிட்ட சரணடையும் போது அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னால முடியாது, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்தான். இப்போ எனக்கு யாரன்னா என்ன வெளியில கொண்டு வந்த மாட்டாங்களா, இந்த குரு கிட்ட சரணடையான். புரியுதுங்களா. அங்க வந்து சரணடையில அவன் வந்து தன்னை இழந்து மண்டியிட்டு உட்கார்ந்துட்டான். இங்க வந்து எனக்கு எப்படியானா ஒரு நல்வழி காட்டு அப்படின்னு ஒரு குரு கிட்ட சரணடைற. அங்க சரணடைதல் கிடையாது, அங்க வந்தது வந்து அவனோட குறையது, அவனோட தன்னை இழந்த நிலை. இங்க அவன் குரு கிட்ட சரணடைகிறான். இந்த மாதிரி ஒரு சரணடைந்து அவன் பேசலானான் அப்படின்னு வந்து சஞ்சயன் சொல்றார். சோ இந்த சஞ்சய் யார்கிட்ட சொன்னா, திருதராஷ்டிரன் கிட்ட சொன்னா. என்ன சொன்னா, 2 சேனைகளுக்கு இடையில் திருதராஷ்டிரா, அதாவது பரந்தப்ப, இங்க பாரதா அப்படின்னா பாரத தேசத்தை ஆள்பவன் அப்படின்னு சொல்லி வரும். பாரதா பரந்தப்பா அப்படின்னு நிறைய வந்து அந்த ராஜாவை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள். திருதராஷ்டிரா 2 சேனைகளுக்கும் இடையில் 10வது ஸ்லோகம், இன்னற்படுகின்ற அர்ஜுனனுக்கு இளமுறுவல் பூத்தவராய் ரிஷிகேசன் இம்மொழிகளை கூறினார். இங்க அந்த டிஃபரன்ஸ் நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன், பரவாயில்ல, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். அந்த மனோநிலையை புரிஞ்சாதான் நமக்கு சொல்லிய விஷயங்கள் புரியும். இங்க அர்ஜுனன் எப்படி இருந்தான், ஒரே துக்கம், விஷாதத்துல இருந்தா, துக்கமயமான கண்கள் எல்லாம்
கண்ணீரால நிரம்பி பார்வை குறைந்து என்ன கார்பண்ய தோஷத்துல தன்னோட செல்ஃப் பிட்டில அப்படியே எனக்கு இதெல்லாம் நல்லது சொல்லி அவன் முகத்துல சிரிப்போ ஒரு சந்தோஷமே கிடையாது. குழப்பமும் மன வருத்தமும் ஒரு தன்னை பற்றிய ஒரு கருத்து சத்து போய் நான் ஒண்ணுமே இல்லாத ஐ எம் அ யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா தாத்தாக்கு எதிர வில்ல எடுத்துன்னு வந்துட்டேனே, சச்ச யூஸ்லெஸ் ஃபெலோ ஐ எம் அப்படின்ற ஒரு மனோநிலையில அர்ஜுனன் இருந்தான். ஆனா அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த குருவான கிருஷ்ணர் எப்படி இருக்கார், பிரசன்னன். அவன் முகம் அப்படியே பழிச்சு சிரிப்பா ஆனந்தமா ஒரு புன்னகையோடு இருக்கிறான். யாரால புன்னகை செய்ய முடியும்? ஆனந்தமான ஒரு பிரசன்னமான ஒரு சிரிப்பு முகத்துல எப்ப வரும்? நம்ம மனசு ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரும்போதுதான். கிருஷ்ணர் எப்பவுமே அன்ஸ்டேபிளா ஆனதே கிடையாது. அவர் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கிறவ. அதனால கிருஷ்ணர் முகத்துல எப்பவுமே எந்த படத்துலயான கிருஷ்ணர் வருத்தமா இருக்கிறதையோ இல்ல எந்த ஒரு பிரதிமையிலும் பொம்மையிலும் கிருஷ்ணர் உம்முன்னு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி அவனா பொம்மை செஞ்சா அதை நம்ம வாங்க மாட்டோம். சே, இந்த கிருஷ்ணர் பொம்மை நல்லா இல்ல அப்படின்னு போட்டுருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இவர் பிரசன்னனா இருக்காரு. ரொம்ப ஒரு ஹாப்பின்னு சொல்ல முடியாது, ஆனந்தமான ஒரு திருப்திகரமான ஒரு ஸ்டெபிலிட்டியோட வரக்கூடிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனந்தம் சந்தோஷம் நல்லா சொல்றதை விட பிரசன்னம் என்ற ஒரு வேர்டு இஸ் அ பெட்டர் ரெப்ரசன்டேட்டிவ். ஏன் பிரசன்னமா இருக்காரு அவர் மட்டும்? அவருக்கு குழப்பம் கிடையாது இல்லையா? அந்த குழப்பம் இல்லாத மனதால சோகம் கிடையாது. ஐயோ இவன் இப்படி பண்றானேன்னு ஒரு பதஷ்டன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இல்ல. அதே சமயம் அதனால சம்மோகமும் இல்லாததுனால அவர்கிட்ட இருக்கிறதுனா ஆத்ம ஞானமும் ஆத்மாவில் நிலைத்து இருக்கக்கூடியவன அந்த பகவான் முகத்துல எப்படி சோகம் இருக்க முடியும் இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்றேன். இளமுறுவல் பூத்தவராய் ரிஷிகேசன் இம்மொழிகளை எம்பினான். ஆக்சுவல் பகவத்கீதை ஆக்சுவல் ஆத்ம ஞான இங்கதான் ஆரம்பிக்கிறது. இதுதான் யோகத்துக்கு அஸ்திவாரம். 11வது ஸ்லோகத்துல மேல போட்டிருக்க தலைப்பே யோகத்திற்கு அஸ்திவாரம். முதல்ல ஐயோ பாவம் இவன் இப்படி கஷ்டப்படுறானே, அவனுக்கு வாயா தாச்சுக்கோ, அழாத அழாத அப்படின்னு he didn't give his shoulder for that fellow to lean on. No, he is taking a very stern step. திட்டுறாரு. நீ என்னடா இது அப்படின்னு சொல்லி என்ன திட்டுறாருன்னு பார்க்கலாம். துயரத்துக்கு உரியவர். இது ரொம்ப நல்ல ஸ்லோகம். பட் நம்ம சான்ஸ்கிரிட்ல படிச்சுட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்றேன். துயரத்துக்கு உரிய அல்லார் பொருட்டு யார பத்தி நீ விசனப்படக்கூடாதோ. யார பத்தி விசனப்படக்கூடாது? துரியோதனாதிகளை பத்தி நீ விசனப்படக்கூடாது. எவ்வளவு உனக்கு கொடுமை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு வருஷம் உன்னை காட்டுல அலைய விட்டாங்க, அஞ்ஞாதவாசத்துல இருந்தாங்க, உன்னோட மனைவிய எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அவனை பார்த்து நீ ஐயோ பாவம் சொல்லலாமா? அவனை பார்த்து ஐயோ அப்படின்னு துயரத்துக்கு உரியவர்ன்னு நீ சொல்லலாமா? அப்படி துயரத்துக்கு உரியவராக இல்லாதவர்களை பார்த்து நீ ஏன்டா கஷ்டப்படுற? கொடும்பாவிய பார்த்து ஐயோ பாவம் சொல்லுவோமா? நல்ல சாவுட். அவனை யாருக்கான ரொம்ப கொடும்பாவி பண்ணவனுக்கு தூக்கு தண்டனைன்னா நல்ல சாவுட் அப்படின்னு ஐயோ தூக்கு தண்டனை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அவன் இருந்தானா இன்னும் இந்த மாதிரி கொடுமைகளை செஞ்சுட்டு இருப்பான். யூ பெட்டர் கோ அண்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒழிஞ்சா. இந்த எத்தனையோ இப்ப கெட்டவங்கள நேத்து கூட பார்த்தேன், 204 பேரை கைது பண்ணிட்டாங்க. அப்பா மெட்ராஸ்ல இனிமேல கொஞ்சம் ரவுடிகளோட தொல்லை குறையும் அப்படின்னு தான் இருப்பான். ஐயோ ரவுடிகள் எல்லாம் சிறை பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி துயரத்திற்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயர் உருகிறான். அவங்களுக்காக நீ தண்டமா விசனப்பட்டு இருக்க. இது ஞானிகளோட வேலையே கிடையாது. ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லோர் போல நீ ஞானிகள் என்று நவிழ்வோர் இறந்தார்க்கோ இருப்பவருக்கோ புலம்ப மாட்டார். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது என்னடா இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இறந்தாருக்கு புலம்பாம எப்படி இருக்க முடியும்? நம்ம சொந்தக்காரங்க செத்து போயிட்டான், அப்பா செத்து தொலைஞ்சா அப்படின்னு இருப்பான். இல்ல செத்தாலும் செத்தான், இவன் இருக்கான், இவன் சாவல, இவன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் இல்லையா? சோ இறந்தார்க்கோ இருப்பவருக்கோ புலம்பாதவர்கள் தான் பண்டிதர். இப்ப இத நான் ஒரு ரொம்ப மண்டேன் எக்ஸாம்பிள்ல
புரிஞ்சது எனக்கு. அதே தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். See, I am a teacher, right? ஒரு 20 வருஷம் வந்து நான் வந்து 12ஆம் கிளாஸ் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, இந்த வருஷம் என் கிளாஸ்ல இருப்பவங்களுக்கு இன்னைக்கு இருக்கா, இவன் நாளைக்கு காலேஜ்ல போய் சேர்ந்துடுவான்னு எனக்கு தெரியும். ஐ எம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவனுக்கு சொல்லி தரும்போது குருபாவனையில இருக்கேனே தவிர, ஐயோ இந்த குழந்தைங்கள்லாம் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போயிடுவாங்களேன்னு நான் வருத்தப்படுவேன் இல்ல. என்கிட்ட ஒரு 20 வருஷம் போயிடுச்சு, ஒரு 1000 1200 பசங்க வந்து போயிட்டாங்க. ஐயோ அவங்கெல்லாம் போயிட்டாங்களே நான் வருத்தப்படுவேன். நோ, ஐ எம் அ டீச்சர். வந்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், போனவங்கள வாழ்க்கை அனுப்பணும். அதுதானே நம்மளோட அந்த ஆட்டிடியூட்ல தானே நம்ம இருப்போம். அந்த ஆட்டிடியூட்ல உலகத்தில் இருக்கிறவங்களையும் உலகத்தை விட்டு சென்றவர்களையும் மனதில் ஒரு நிலவையோட ஒரு ஸ்டெடினஸோட பாக்குறவன் தான் பண்டிதன். புரியுதுங்களா? இப்போ ரைட். இப்ப பண்டிதர்னா பாண்டித்யம் பெற்றவர்கள். எதுல பாண்டித்யம் பெற்ற? அவன் பெரிய உஸ்தாத் அலிகான் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவன்னா அவர் நல்லா பாடுவாரு. அந்த எந்த ஒரு தன்னோட ஒரு ஒரு இதுல வந்து பிரசித்தி பெற்று இருக்கிறவங்களுக்கு அதுல பாண்டியத்தம் பெற்ற இவர் வந்து பண்டிதர். எதுல பண்டிதர்? இவரு ஞானத்துல பண்டிதர். சும்மா ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சு வேதத்தை பூரா ஓதக்கூடியவர்கள் பண்டிதர்கள் கிடையாது. அந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ ஆத்ம ஞானத்தில் கம்ப்ளீட்டா கிராஸ்ப் பண்ணி அதுல வந்து நிலைத்து இருக்கக்கூடியவர்களை தான் பண்டிதர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்டிதர்களோட மனோநிலை எப்படின்னா இருப்பவர்கள் இவர்களும். குருஜி நான் முதலே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சச்சங்களை கேட்டாரா, 100 வருஷத்துக்கு முன்னால இங்க யாரானா இருந்தீங்களா? யாரும் இருக்கல, இப்பதான் வந்திருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னால யாரும் இருப்பீங்க? யாரும் இருக்க மாட்டான். சோ ஒரு 115 இயர்ஸ்ல வந்து கம்ப்ளீட்லா the population will totally change இல்லையா? சோ 100 150 வச்சுக்கலாம். 150 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க ஒருத்தம் கூட இல்லை. இப்போ 150 வருஷத்துக்கு அப்புறம் கோவிட் வந்தாலும் சரி, கோவிட் வராட்டாலும் சரி, நம்ம யாரும் இருக்க போறது இல்லை. இது வந்து ஒரு சாஸ்வதமான உண்மை. இத புரிஞ்சுட்டானா ஐயோ 1000 பேரும் இந்த இந்த பாப்புலேஷன் பூரா ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒத்துமே இருக்க போறது இல்லைன்னு வருந்துவோமா? நோ, தட் இஸ் வாட் இஸ். அதுதான் இயற்கை. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். யூ கேனாட் சேஞ்ச் திஸ் அப்படின்றதுல ஸ்திரப்பட்டு இருப்பவன் ஞானிதர். அதுக்காக வந்து என்னோட சொந்த சொந்த பந்தம் எல்லாம் செத்து போனப்புறேன், இவங்களாம் செத்து போவாங்க முதலே தெரியும் அப்படின்னு பேசுறது வந்து வரட்டு வேதாந்தம். நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்சல்யூட் ட்ரூத் அண்ட் அப்பேரண்ட் ட்ரூத், டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி அப்படின்னு எல்லாம் நம்ம இருக்கு. நம்ம யோக வசிஷ்டா கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு நல்ல மனசுல இப்ப பட்டுப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் ரியாலிட்டி. ஆனா அந்த ரியாலிட்டியை நம்ம சொல்லியும் தெரிய முடியாது. அந்த ரியாலிட்டியை மனசுல வச்சுட்டு அந்தந்த நேரத்துக்கு எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கணும். இங்க வந்து நீ வந்து பண்டிதர் மாதிரி இருக்க வேண்டிய நேரம் இது. யூ ஹாவ் டு பி இன் த அப்சல்யூட் ரியாலிட்டி நவ். இப்ப வந்து நீ வந்து ஐயோ பாவம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானா பிரயோஜனப்படாது அப்படின்றத வந்து இங்க பகவான் நல்லா எடுத்துரைக்கிறார். துயரத்துக்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயர் உருகிறாய், ஞானியரது நல்லுரையும் நவில்கிறாய். அது மட்டும் இல்ல, நீ பிரக்ஞாவாத பெரிய ஞானி மாதிரி பேசுற, ஆனா ஞானி மாதிரி இந்த மாதிரி நிம்மதியா இருக்கியா? சமத்துல இருக்கியா? நோ, அஞ்ஞானி மாதிரி அழுகுற. சோ ஞானி மாதிரி பேசுற, அஜ்ஞானி மாதிரி அழுகிற. அதுதான் பிரக்ஞாவாதம் அப்படின்னு. இறந்தார்க்கோ இருப்போர்க்கோ புலம்பார் பண்டிதர். அந்த மாதிரி ஒரு சமமான ஒரு சமநிலையில் மனதை எப்போதும் வைத்து கொண்டிருப்பவன் தான் ஞானி. ஞானத்தில் அவன்தான் பாண்டித்யம் பெற்றவன். அதுக்கு நீ வந்து இதுதான் நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு யோகம். அந்த யோகத்துக்கு அஸ்திவாரம் இதுதான். என்னது? ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை வந்து இப்ப வந்து பகவான் புட்டு வைக்க போறார். இப்போ ஆத்மாவை பத்தி இப்பதான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இவனுக்கு வந்து நேரா இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா அர்ஜுனன், புத்திசாலியாச்சே. புத்திசாலிக்கு வந்து 1ஆம் கிளாஸ் பாடத்துல இருந்து தெரிஞ்சுக்கொண்டே மல்டிபிள் டேபிள்ஸ் எல்லாம் நீ படிக்காத. இப்பெல்லாம் வந்து
இந்த மாதிரி ஒரு செல்போன் எடுத்தாலும் இருக்கு, நான் உனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி சொல்லி தரேன், நேரா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவன் புத்திசாலி, இவனுக்கு எல்லாம் சீக்கிரமே புரிஞ்சிடும். அதனால எடுத்த உடனே அவரை நம்ம குருஜி எடுத்த உடனே பிராணாயாமம் கொடுத்த மாதிரி இவர் எடுத்த உடனே ஆத்மாவுக்கே போயிட்டார். புரியுதுங்களா? சோ ஆத்மாவுக்கு அழிவில்லை, அதுதான் முதல்ல. இது வந்து நம்ம கொஞ்சம் இங்க நிறுத்தி, ஆத்மா நிறைய பேர் வந்து இந்த பகவத்கீதை இதெல்லாம் ஆத்ம ஞானத்தை முதல் தடவை கேட்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இதை வந்து ஒரு விரிவா பண்ணிடலாம். ஒரு 10-15 ஸ்லோகம் தான் இன்னைக்கு பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆத்மா என்பது நம்மளுடைய கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் நமக்குள்ள இருப்பதுனாலதான் நான் கான்சியஸ் பீயிங்கா இருக்கேன். நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியுது, என் உடல் என்னது. சோ இப்ப வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உடல் இது வந்து ஒரு பிசிக்கல் செல், அதுக்குள்ள இருக்கிறது என்னோட உயிர். உயிர்ன்றத வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜீவனற்று போயிட்டானா உயிர் இல்லாம போயிட்டோம். அந்த ஜீவன்ங்கிறது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஆத்மா தட் இஸ் பிரசன்ட் இன்சைட். அந்த ஜீவாத்மா தனக்கே தானே எந்த ஒரு இயல்பும் இயக்கமும் இல்லாதது அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாக்குள்ள இயக்கமாக இருப்பது பரமாத்மா. சோ பரமாத்மா என்பது வந்து அந்த ஒரு 2 பறவை கதை நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஒரு மரத்துல வந்து 2 பறவை இருந்ததாமா. ஒரு பறவை வந்து பேசாம உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இன்னொரு பறவை பழத்தை தின்னது, வெளியில போச்சு, பறந்து போச்சு, குட்டி போட்டது, முட்டை வச்சது, அது மேல சதா வந்து ஒரு செயல்பாட்டிலேயே இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து இந்த 2வது பறவை வந்து அந்த முதல் பறவையை பார்த்ததும், இவன் மட்டும் எப்படி இப்படி சாதாரணமா எப்பவும் நிம்மதியா இருக்கேன்னு, நான் ஏன் அலையிறேன்? அப்ப அந்த பறவை சொல்லிட்டேன், ஏன்டா நீ இந்த மாதிரி அலையிற, என்ன மாதிரி நிம்மதியா உட்கார மாட்டியா ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னதான். அது வந்து அந்த நிம்மதியாக இருந்தது, ஒரு செயலற்று இருந்தது அந்த பரமாத்மா ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் நமக்குள்ள இருப்பதாலதான் இந்த ஜீவ தத்துவம் என்பது வந்து செயல்பாட்டுல இறங்குது. இந்த ஆத்ம தத்துவமும் பரமாத்ம தத்துவமும் ஜீவாத்ம தத்துவமும் ஒன்றாக இயங்குவதால் தான் நமது உடலில் ஒரு இயக்கம் இருக்குது. அதுதான் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். சோ த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் இஸ் த ஆல் பர்வேடிங் தி ஹோல். பிரபஞ்சம் முழுவதும் பறந்திருக்கக்கூடியது அந்த பரமாத்மா. அது பரமாத்மா தத்துவம். அது வந்து சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் கூடவே நம்மளோட இந்த உடல் எடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ஜீவாத்மா கூடவே வருது. இது வந்து ரொம்ப ஒரு வழக்கமா எடுக்கணும்னா, இந்த உடலுக்கு உள்ள இருப்பது, இந்த உடலில் ஜீவித்து இருப்பது வந்து ஆத்மா. அந்த ஆத்மாவே 2 விதமாக இருக்குது, ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்குது. ஜீவாத்மா ஜீவித்து இருப்பதற்கு உள்ள இருக்கக்கூடிய செயலற்று ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடியது பரமாத்மா. அது வந்து இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. பரமாத்மா இல்லைன்னா ஜீவாத்மா வந்து அது ஒண்ணுமே இல்லாததுதான். இந்த பரமாத்மா ஜீவாத்மா சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று, பரமாத்மா உயிர் என்றால் ஜீவாத்மா உடலாக இருக்கிறது, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் உயிர் என்றால் இந்த உடம்பு என்ப நான் என்ற இந்த நான் சொல்லி திரிகிறேன், இந்த ஜெயஸ்ரீ என்ற பாடி வந்து அதுக்கு வந்து உடலாக இருக்கிறது. சோ உடல் பிசிக்கல் பாடி, அதுக்குள்ள இருக்கிற உயிர் ஜீவாத்மா பரமாத்மா கூடு. ஜீவாத்மா வந்து ஒரு உடலாக நினைச்சுட்டோம்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிராக இருப்பது பரமாத்மா. இதை வந்து போக போக இது வந்து முதல் தடவை கேட்கும்போது என்னடா இது உளறின்னு இருக்கா அப்படின்னு தோணும். போக போக வந்து இது நமக்கு தெளிவாகும். சோ இந்த ஆத்மாவானது அழிவு இல்லாதது. ஆத்மா அழிவில்லை என்ன சொல்ற அப்படின்னா, இதுல வந்து நம்ம எதுவெல்லாம் படைக்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் எப்போ ஒரு அழிவு என்பது உண்டு இல்லையா? சோ எனி டே மேனுஃபேக்சரிங் டேட் இருந்தானா எக்ஸ்பைரி டேட் இருக்கும். மேனுஃபேக்சரே பண்ணாதது ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து அந்த பரதத்துவம் பிரம்மம். அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. இங்க ஆத்மான்றது வந்து நம்ம 2யும் சேர்த்துக்கலாம், பரமாத்மாவும் ஜீவாத்மா சேர்ந்த ஒரு காம்பினேஷன் வச்சுக்கலாம்.
சரியா? இந்த பரமாத்மா ஜீவாத்மா காம்பினேஷன் ஆத்மா அப்படின்னு நம்ம இனிமேல ரெஃபர் பண்ண போறோம். ஓகேயா? இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. எப்படின்னா இந்த ஆத்மா என்னைக்குமே இல்லாமல் இருந்தது. கிருஷ்ணா சொல்றார், அர்ஜுனா நீ இப்பதான் வந்த நினைச்சுக்காத, நீ எப்பவுமே இருந்த, நீ இல்லாமல் இருந்ததே இல்லை. என்னடா இந்த சென்டென்ஸே புரியல. அதாவது இருப்பு என்பது உனக்கு என்றைக்குமே இருந்தது. அந்த இருப்பு இந்த உடலுக்குள் வரும்போது நான் என்ற ஜெயஸ்ரீ என்ற ஒரு எனக்கு ஒரு பர்த் டேட் இருக்கு, டெத் டேட் வருமானம். சரியா? இந்த பர்த் உண்டாக்கப்பட்டது இந்த உடல், உண்டாக்கப்படாமல் என்றைக்கும் உள்ளது உள்ளே இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் என்னக்கூடிய ஆத்மா. புரியுதுங்களா? சோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஆத்மஸ்வரூபமாக இருப்பவர்கள். நம்ம எல்லாருமே இந்த கலியுகத்துல பிறந்து இருந்தாலும் திரேதாயுகத்திலயும் இருந்திருப்போம், துவாபர யுகத்திலும் இருந்திருப்போம், சத்தியலோகத்திலயும் இருப்போம். அந்த யுக முடிவில் எல்லாம் போய் ஒடுங்கும் சொன்ன அந்த ஒடுக்கத்திலயும் நான் இருந்திருக்கேன். அந்த ஒடுக்கம் பரிமாணத்து மேனிஃபெஸ்ட் ஆகும் போதும் நான் இருந்தேன். அந்த யுக ஆதியில யுக முடிவுல பிரளயத்துல எல்லாம் போய் அந்த பகவானோட அந்த ஆத்ம தத்துவத்தோட அந்த பிரம்மத்தோட போய் ஒடுங்கும் போது நான் இருந்தேன். அப்ப அன்மேனிஃபெஸ்டேட்ல இருந்தேன், இருந்தோம், இருப்போம். அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது ஒரு யுக பிரபஞ்சமாக தோன்றும் போது பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களாக நம்ம இருக்கிறோம். எது தோன்றியது? இந்த உடல் தோன்றியது. இதற்குள் தோன்றாமல் இருப்பது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அது எப்போதாவது இல்லாமல் இருந்ததானே? இல்ல. நம்ம சொன்னாலே 100 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே இருக்க போறதில்ல. யாருமே இந்த உடல்ல இருக்க போறதில்லை தவிர 100 வருஷமானாலும் சரி, ஒரு யுகமானாலும் சரி, நம்ம எல்லாம் இருக்க போறோம். அப்ப நாம் என்று இருக்க மாட்டோம், கான்சியஸாக இருப்போம். இது ஒரு பெரிய தத்துவம். இது போக 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 இதை பத்தி நம்ம அசை போடும் போதுதான் இது நமக்கு புரியும். சோ நான் எப்போதாவது நான், நீ, இவ்வரசர்கள் ஆகியவர்கள் யாராவது இல்லாமல் இருந்ததே கிடையாது. இக்காயங்கள் அழியும் இடத்தும் நாம் இல்லாமற் போக மாட்டோம். கோவிட்ல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா? 10,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. சென்னையிலேயே ஒரு 5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 5 லட்சம் பேர் சென்னையில் இல்லை, உடலோடு இல்லையே தவிர அவர்கள் கான்சியஸ் லெவல்ல இருக்காங்க. எங்க இருக்காங்க அது நமக்கு தெரியும், நம்ம போனதான் தெரியும். புரியுதா? அதனால இந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல மரணம் என்பது என்ன அப்படின்னா, தேகினோ அஸ்மின் தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிரார்த்திக்கு தீரத்தம் ந முஷ்யதி. இந்த தேகம் எப்படின்னா, தேகினோ அஸ்மின் யதா தேகே, ஒரு எப்படி ஒரு உடலுக்கு கௌமாரம் யவனம் முதுமை, அதாவது பால்ய பருவம், யவன பருவம், முதுமை பருவம் என்பது ஒரு உடலுக்கு இருக்குமோ, அது போல இந்த ஆத்மா வேறு 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 உடல்கள்ல இருக்கும் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு இவ்வுடலில் இளமையும் யவ்வனமும் மூப்பும் உண்டாவது போல வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது. எப்படி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் எப்படி நமக்கு உடலுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஃபார் த கான்சியஸ்னஸ் இஸ் ஆல்சோ தேர். த கான்சியஸ்னஸ் வில் ஆல்சோ, இன்னைக்கு நான் ஜெயஸ்ரீயா இருக்கேன், ஒரு சில நாள் கழிச்சு ஒரு ராமனா இருப்பேன், ஒரு நாராயணனா இருப்பேன், இல்ல ஒரு விமலாவா கமலாவோ எப்படியோ இருப்பேன். ஏதோ இல்ல ஒரு மரம் செடியா எப்படி இருப்போன்னு தெரியாது. இன்றைக்குதான் நான் ஜெயஸ்ரீயா இருக்கேன்னு ஒழிய முன்னால நான் ஜெயஸ்ரீயா இருந்தானா? இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜென்மத்துல நாங்க நண்பர்களா இருந்தோமோ, நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கையா இருந்தோமோ, அம்மா பையனா இருந்தோமோ, எப்படி இருந்தோம்னு சொல்லவே முடியாது. இப்படிதான் இருந்தோம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருக்கோம், ஒன்னா இருக்கோம்னா என்னைக்கும் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்திருப்போமோ தெரியாது. எப்படி பால்ய பருவமும் யவன பருவமும் மாறி 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 முதுமையும் வருமோ, அது போல இந்த ஆத்மாவும் அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஞானம் இல்லாத ஆத்மா, கொஞ்சம் ஞானம் வந்த ஆத்மா,
ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல இருந்த உடலுக்குள்ள போன ஆத்மா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு ஆத்மா, ஸ்பிரிச்சுவலி என்ரிச்டு ஆத்மா, அந்த மாதிரி எல்லாம் ஆத்மாவுக்கும் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா அதுதான் நமக்கு நம்மளோட உடலையும் நம்மளோட புலன் அறிவுகளையும் புலன் நுகர்ச்சியும் பத்தி சொல்லக்கூடியது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்க கதா ஆகமா பாயினா. ஆகமா பாயினன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகமா பாயினா அனித்யாதான் திதிக்ஷவ திதிக்ஷி இவ அப்படின்னு சொல்றேன். என்னன்னா எப்படி வந்து இந்த புலன்களால் தானே நம்ம நுகர்ச்சி அடைகிறோம் இல்லையா? இந்த புலன்கள் தான் நமக்கு நல்ல பிடிச்சது பிடிக்காதது, நல்லது கெட்டது, இந்த குளிருது உஷ்ணம் வருது, எனக்கு ஒரே வேர்க்கிறது, எனக்கு வந்து குளிருது, இப்படி எல்லாம் சொல்றது வந்து இந்த உடல் தான். உடலும் நம்மளோட 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் தான் நம்ம எனக்கு இந்த உணர்ச்சிகளை கொடுக்கிறது. இந்த உணர்ச்சிகள் உண்டாவது எதனால் அப்படின்னா அந்த உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்களோ ஒரு நிலைமையோ ஒரு சிச்சுவேஷனுக்கோ நம்ம தொடும் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை சுகர்னா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்றோம். சோ என் வாயில யாரானா வச்சோன்னா இது சுகர் அப்படின்னு நான் சொல்றது. சரி, அதை நான் கண்ணை மூடிட்டு இருக்குமே வாயில இருந்து அந்த சர்க்கரை ஒரு குலோப் ஜாமுன் எடுத்துட்டு கொஞ்சம் பாவக்காய் வச்சா இது கசப்புன்றது. சோ அந்த இனிப்பை உணர்ந்த அந்த நாக்கு தான் கசப்பை உணர்கிறது. இனிப்பு என்ற ஒரு சுவை என்னுடைய இனிப்பை உணரக்கூடிய ஒரு என்னுடைய புலன்களுள் சேரும் போதுதான் அந்த உணர்ச்சி. அது பிரியும் போது அந்த உணர்ச்சி காணாம போறது. இது வந்து மாத்ரா அப்படின்னா ஒரு கால அளவை. இப்போ வந்து தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, க அப்படின்னா அது குரில், குரிலுக்கு ஒரு மாத்திரை, கா என்றால் நெடில், அதுக்கு 2 மாத்திரை. ஏன்னா அந்த உச்சரிக்கக்கூடிய கால அளவை, அந்த கால அளவை பொறுத்துதான் நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்களும் சீதோஷ்ண உஷ்ண நிலைகளும் எவ்வளவு நேரம் அது அந்த புலன்கள் புலன் பொருட்களுடன் தொடர்பில் இருக்கும் வரைதான். அந்த தொடர்பு போன உடனே அந்த உணர்ச்சிகளும் மாறிடுது. புரியுதுங்களா? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா, எவ்வளவு நேரம் எந்த கால அளவுல குந்தியின் மைந்தா பொறிகள் புலன்களிடத்து பொருந்துதலால். பொறிகள்னா நம்மளோட சென்ஸ் ஆர்கன், புலன்களிடத்தில் பொருந்துவதால் அதோட சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட சேரும் போதுதான் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் முதலியானவை உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலையும் நிலையாமை, அந்த 2 சேர்ந்து இருக்கும் போதுதான். பிரிஞ்சானா போயிடுச்சு. என் வாயில இருந்து குலோப்ஜான் எடுத்துட்டானா இத்திப்புணர்ச்சி என்பது இருக்காது. எனக்கு குளிர்து, நான் வெயில் அந்த மரத்துக்குள்ள மரத்தடியில வந்த உடனே அந்த வெயிலுக்கும் என்னுடைய தோலுக்குமான தொடர்பு தடைப்படும் போது வெப்பத்தை நான் உணர்வதில்லை. ஏசி போட்டுக்கிறோம், குளிர்து, நான் ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன். சோ அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை என்னுடைய தோல் அனுபவிக்கும் போதுதான் குளிருது அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அது ஆஃப் பண்ணி நான் வந்து ஹீட்டரை ஆன் பண்ணோன்னா வெப்பம். சோ இந்த வெப்பமும் குளிரும் இன்பமும் துன்பமும் நல்லதும் கெட்டதும் அது அதனுடன் தொடர். அதே மாதிரிதான் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை, துக்ககரமான நிகழ்ச்சியில ஒரு வீட்டுல ஒரு இறந்துட்டான்னா அந்த இடத்துல போகும்போது அவங்க எல்லாம் ஒரு துக்கமா இருக்கு, அந்த இடத்துல போகும்போது நானும் துக்கத்தை அனுபவிக்கிறேன். கல்யாண வீட்டுக்கு போறோம், அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அங்க நானும் சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்பதும் துக்கமான சூழ்நிலையில இருக்கும்போது சோ அந்த சூழ்நிலையோடு என்னோட சம்பந்தம் தான், அந்த கால அளவை தான் அந்த உணர்ச்சி இருக்கிறது அப்படின்றது. அப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எவ்வளவு நிலை இல்லாம எவ்வளவு வந்து டெம்பரரி திங்ஸ், தே ஆர் நாட் பர்மனன்ட் அட் ஆல். குந்தியின் மைந்தா பொறிகள் புலன்களிடத்தில் பொருந்துதலால் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் முதலியன உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அவைகளின் இயல்பு.
அவைகளை பொறுத்துக்கொள். திதிக்ஷா அப்படின்னா forbearance. நீ இதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். be a person of திதிக்ஷா. திதிக்ஷான் forbearance. forbearance எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. This is how it is. When I am in London, I have to see that I feel very cold. When I am in Sahara desert, I feel very hot. Sahara desert போய் ஏன் எனக்கு வேர்க்குதுன்னு கேட்காத. லண்டனுக்கு போய் ஏன் இவ்வளவு குளிர்து உங்க லண்டன்னு கேட்காத. அதெல்லாம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஐ திங்க் இதோட நிறுத்திக்கலாமா? 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 14 ஸ்லோகம் தான் எடுக்க முடிஞ்சது. ஐ திங்க் 10 மணியே ஆயிடுச்சு. we will stop with this. We will see கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நம்ம என்ன நிறைய பேர் முதல் தடவை கேட்கறதுனால இந்த ஆத்மா இதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. rest we will see next class, Thursday class. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.